எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு போடுறோம். இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா தக்காளி சேமியா. இங்கே வந்து சேமியா வந்து வேக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை சாட்டே பண்ணி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கிறோம். அதில் சில அரைச்சிட்டாங்க, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி சாட்டே பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள். எப்பவும் கையில் தான் போடுவாங்க, கொஞ்சம் டீசெண்டாக போடணுன்னு மூடியில் எடுத்து போடுறாங்க மக்களே. தக்காளி சேமியா வந்து ஆட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். வேக வச்ச சேமியாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணுறோம். சேமியாவையும் சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இந்த ரூமில் ஐயா வந்து தூங்கிட்டு இருக்காரு. இதோ முழிச்சிட்டாராட்டிருக்குது. ஹாய், என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு. இப்போ கொட்டிட்டு வந்து வெளியே போனோம். பார்த்தோன்னா இங்கேயும் ஒருத்தவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் முழிச்சிட்டாங்க. நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த போனஸ் வந்து கூட்டிகிட்டு இருக்காரு. ஒரே பிஸியாக வேலை பார்த்துட்டே இருப்பார் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். அவ்வளோதானுங்களா? உங்களை தாங்க. தக்காளி சேமியா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாம், அப்புறமா சாப்பிடுவோம். இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது. பாய்.